நீங்க தானே 700 கோயில் இடிச்சவங்க. அது இந்த வர்றாருல இந்த பங்ஷனுக்கு அமித்ஷா. அவர் தானே உள்துறை அமைச்சரா இருக்கும்போது 700 கோயில்கள் இடிச்சீங்க. 700 கோயில்களை இடிச்ச நீங்க எங்களுக்கு பாடம் சொல்லி தர்றீங்க. முருகன எப்படி கும்புறதுன்னு. ஓட்டு பொறுக்க போறோம்னு நேரடியா சொல்லிட்டு, ஆமாய்யா நாங்க முருகன் மாநாடு வைப்போம். இது பாஜகவின் முருகன் மாநாடு. நாங்க அரசியல் பண்ண போறோம் முருகன வச்சு. செஞ்சுட்டு போ. வழக்கம் போல நாங்களும் வச்சு செய்றோம் உன்ன. முருகனுக்கு உனக்கு என்னையா சம்பந்தம்? எங்க ஊர் சாமி எதுக்கு பிடிச்சு தூக்கி தொங்கிட்டு இருக்க? திண்டுக்கல் பக்கத்துல தானே பழனி. பழனிக்கு வரும்போது பாத யாத்திரா போற முருக பக்தர்களுக்கு ஒரு பக்கம் சர்ச்சில இருந்து சாப்பாடு போடுவாங்க. இன்னொரு பக்கம் மசூதியில இருந்து சாப்பாடு போட்டு தங்குற இடம் குடுத்து, அந்த பக்கத்துல இருக்க விவசாயம் செய்கிற அத்தனை விவசாயிகளும் அவர்களுக்கு சாப்பாடு குடுத்து, அவங்க குளிக்கிறதுக்கு மோட்டர் தோட்டத்துல மோட்டர போட்டு விட்டு, பூரா நம்ம அண்ணன் தம்பி பங்காளியா இருக்கோம். இவன் பலிகடாவா வந்து நின்னு, நம்மள எப்படியாவது உடைச்சு, நமக்குள்ள ஒரு பிரச்சனைய உண்டாக்க ட்ரை பண்றான். அதான் அங்க நடந்திருக்கு.